பா குட் மார்னிங். நைட்டே மொச்சப்பயிர் ஊற வச்சுட்டேன். ஏன்னா மொச்சப்பயிரில் ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். காலையில் குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து இது வந்து வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். கிண்ணத்தில் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொஞ்சமாக அந்த பயிர் இருந்தது இல்லையா, அந்த பயிரையும் கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். இந்த பயிர் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா பேஸ்ட் நல்லாவே வரும். இப்போ பயிர் நல்லா வெந்துருச்சு. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பயிர் கிரேவிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அரைச்சும் போடுங்க. அப்போ தான் கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ பயிர் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கிரேவிக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்க போகிறதில்ல, அதெல்லாம் சேர்த்து அரைச்சா கரம் மசாலா தாளிக்கிறேன் நான். எண்ணெய் ஊற்றினேன். அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்காமல் அந்த அரைச்சதை வச்சு தாளித்தோம். கருவேப்பிலை போட்டுட்டு அந்த அரைச்ச விழுதை தூக்கி ஊற்றிடலாம். இது ஒரு சிம்பிள் கிரேவிங்க, டக்குன்னு செஞ்சிடலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்குது. இப்போ இதை நல்லா கிண்டிட்டு நம்ம வேக வச்சு மொச்சப்பயிரை போட்டுக்கலாம். நீங்கள் மொச்சப்பயிரில் வேறு என்ன உங்களுக்கு பயிர் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கீங்களோ அந்த பயிரை இதில் சேர்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, தக்காளி, வெங்காயம், அந்த அரைச்ச பயிர், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, சோம்பு, இது எல்லாம் என்ன பயிர் ஊற வச்சு வேக வச்சுருக்கோமோ அந்த பயிர் போட்டு அரைச்சி ஊற்றினா நல்லா தேங்காயெலாம் தேவையில்லை, கட்டியாக இந்த மாதிரி ஒரு கிரேவி கிடைக்கும். இப்போ இந்த டைமில் இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா அந்த ஹோட்டல் டேஸ்ட் வந்துடும். இப்போ சூப்பராக இதில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து தூவி விட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா வாசனை, பன்னீர், இந்த மாதிரி குருமா, கிரேவி இதிலெல்லாம் கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம்.